நிறைய பேருக்கு குலதெய்வம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. குலதெய்வம் மறந்துட்டோம், ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி குலதெய்வமே தெரியாதவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம்? பொதுவா வந்து கோத்திரமாவது சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். சிவகோத்திரம் உள்ளவங்க பொதுவா சிவனை தான் வந்து குலதெய்வமா எடுத்து கும்பிடுவாங்க. தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க யாரு கும்பிடுவாங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தான் கும்பிடுவாங்க. அதே மாதிரி மதுரை பக்கம் போனீங்கன்னா பாண்டி கோவில்ல வந்து கும்பிடுவாங்க. இத வேண்டிட்டு நேர்த்தி கடன் வச்சுட்டு அந்த மாதிரி கும்பிடுவாங்க. சில பேர் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு அதிகமா இருக்கும். அம்மன் வழிபாடு வந்து பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு வெத்தலை போட்டு அந்த மயில் போட்டு பாக்குறது, இந்த குறி கேக்குறது, அங்காளம்மன் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனே வந்து நிறைய பேரு சென்னையில உள்ளவங்களுக்கு எல்லாம் குலதெய்வம் தெரியலன்னா அவங்க அவங்களதான் கும்பிடுறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும். சோ இவங்களெல்லாம் நமக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா. இப்போ அடிக்கடி சிவன் என் கனவுல வராரு, அடிக்கடி ஐயப்பன் என் கனவுல வராரு. இப்ப எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் குலதெய்வம் ஐயப்பன். எங்களுக்கு குலதெய்வம் தர்மசாஸ்தா. சோ பூர்ண புஷ்கலா தேவியோட இருக்கிற தம்பதி சமேத ஒரு குலதெய்வம். அந்த மாதிரி அவங்களுக்கு கனவுல வர்ற தெய்வங்கள் கூட அவங்களுக்கு வந்து குலதெய்வமா இருக்கிறதுக்கு 99% சான்ஸ் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க வந்து கூப்பிடுவாங்க நம்மள.